ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் எப்படி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க வைக்கிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்கன்றதை பற்றியுமே ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது நர்சரியில் பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகளை சின்ன சின்ன செடிகளில் கூட கொத்து கொத்தான பூக்கள் பூக்க வச்சுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் நம்ம அதிகமாக விற்கிறதுக்காக வேண்டி கொத்து கொத்தாக பூக்கள் இருந்தால் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அதுக்காண்டி அவங்க கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆர்கானிக் முறையிலையும் யூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஆர்கானிக் முறையில் வளர்த்தாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கெமிக்கல் ஃபுல்லாகவே கொடுத்து கொஞ்சம் வேகமாக பூக்கள் பூக்க வைக்கிறதுக்காக வேண்டி கெமிக்கல் கொடுத்து வளர்த்துறாங்க. பார்த்தீங்கன்னா மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை வேணால் நம்மகிட்ட வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதோட கோகோ பிட் ஆட் பண்ணி கூட வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நர்சரியில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது செம்மண் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நர்சரியில் ரோஜா செடிக்கு உரத்தை காட்டியும் மருந்து முக்கியமான ஒரு அவசியம். ஏன்னு பார்க்கும்போது நம்ம ரோஜா செடியில் உள்ள இலைகள் ஏதாவது காஞ்சிருந்தால் கூட நம்ம எடுக்க மாட்டோம். அதே மாதிரி பூக்களுமே ஃப்ரெஷ்னஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த ரோஜா செடியை எடுக்கவே மாட்டோம். அது ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும், இலைகள் ஃபுல்லாகவே பாலிஷாக இருக்கணுன்ற காரணத்தினால ரோஜா செடிக்கு மருந்து அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது அதாவது இன்டோஃபில்ன்ற மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பூச்சிக்காக வேண்டி ஏதாவது ஒரு மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பூக்கள் பெரிய அளவில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்டோஃபில்ன்ற மருந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணால் பூக்கள் பெரிய அளவில் இருக்கும். அந்த மருந்தை தொடர்ச்சியாக 15 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எதுவும் மழை காலமாக இருந்தால் இன்னும் 10 நாளைக்கு ஒருக்கா கூட ஸ்ப்ரே பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் பூக்கள் பெரிய அளவுலையும் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மருந்து அடிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கும் ரோஜா செடி அந்த கொத்தான பூக்கள் பூக்க தொடங்கிடும். நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ண பிறகுமே ரோஜா செடி ஃபுல் டைம் வெயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வெயில் இருக்க மாதிரி பார்த்து வச்சிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு பூக்களுமே மருந்து என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு பூக்கள் பெரிய அளவில் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ரோஜா செடியை கண்டிப்பாக கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க வைக்கலாம்.